ராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ஐந்திலே ஒன்னு பெற்றான் ஐந்திலே ஒன்னை தாவி ஐந்திலே ஒன்னு ஆறாக ஆரியர்க்காக ஏகி ஐந்திலே ஒன்னு பெற்ற அணங்கைக் கண்டு அயலான் ஊரில் ஐந்திலே ஒன்னு வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேய சுவாமியை பற்றிய கம்பருடைய அழகான பாடல் இது. ஐந்து பூதங்கள் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அதில் ஒன்றான காற்று கடவுளின் மைந்தன் ஹனுமான். அவர் தண்ணீர் என்னும் ஐந்திலே ஒன்றை கடலாக கொண்டு தாவினார். தாவும்போது ஐந்திலே ஒன்றான ஆகாயத்தையே தனக்கு வழியாக ஏற்றுக்கொண்டார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று ஐந்திலே ஒன்றான பூமி பிருத்திவி அது பெற்ற சீதையை கண்டார். ராமனின் நற்செய்தியை சீதையிடம் கூறிவிட்டு ராவணன் இவர் வாலில் நெருப்பை வைக்க ஐந்திலே ஒன்றான நெருப்பை அசோகவனம் அது தவிர்ந்திருக்கிற லங்கை அனைத்திலும் வைத்தார். ஆக ஐம்பெரும் பூதங்களும் ஆஞ்சநேயருக்கு தொண்டு புரிகின்றன. எத்தனையோ திருக்கோயில்களில் ராமன் பட்டாபிராமனாகவும் கோதண்டராமனாகவும் கல்யாணராமனாகவும் எழுந்தருளி உள்ளார். அது தவிர்த்து பல ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. அவருக்கே தனி சிறப்பு. இப்போது நாம் திருச்சிராப்பள்ளி புகைவண்டி நிலையம் ட்ரிச்சி ஜங்ஷன் அதுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சன்னதியை அடைந்துள்ளோம். விசாலமான கோயில், ஏகாந்தமான கோவில். 1928 இங்கே ஆஞ்சநேயர் தோன்றினார். அவர் தோன்றியதே சுவையான வரலாறு. முதலில் கோயிலின் வெளிப்புறத்தை தரிசித்துக் கொள்ளுவோம். 2007 இங்கு சம்பரோக்ஷணம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஆனால் கோயிலை தரிசித்தால் 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்னும் பழமை தெரியவில்லை. நன்கு பளிச்சென்று பராமரிக்கப்படும் கோயில். கோபுரத்தில் எத்தனையோ சிற்பங்கள். ராமர், சீதை முதலானோர் பட்டாபிஷேகமாக எழுந்தருளி உள்ளார்கள். ஓர் புறத்தில் ஆஞ்சநேயர் அசோகவனத்தில் சீதையை கண்டு கணையாழி கொடுக்கும் கோலம். உள்புறத்தே ஸ்ரீனிவாசரும் பத்மாவதி தாயாரும். மற்றொரு புறத்தே முதலைக்கு அருள் புரிவதற்காக ஓடி வந்த கஜேந்திர வரதன். திருவெள்ளரை புண்டரீகாட்ச பெருமான். பெரியாழ்வார் இவ்வெம்பெருமானுக்காக 10 பாசுரங்களில் இவன் பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேண்டும்னு காப்பிட்டார். கோயில் கோபுரத்தை தரிசித்துக் கொண்டு நீண்ட துவஜஸ்தம்பத்தருகிலே விழுந்து வணங்குகிறோம். சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணும் இடம் இது. அடுத்து பலிபீடம். உள்ளே நுழைந்தால் அழகான 3 மண்டபங்கள். மண்டபங்களில் எல்லாம் நாம் உயர்ந்து பார்த்தோமானால் சிறந்த சித்திரங்கள் காட்சி அளிக்கின்றன. இந்த திருக்கோயிலுக்கு வெகு அருகிலேயே இன்னும் வேடிக்கையாக சொல்ல வேண்டுமானால் சுவரேறி தாண்டினால் அடுத்திருப்பதே புகைவண்டி நிலையம்தான். ஆகவே உங்களுக்கு புகைவண்டி ஊதும் சத்தம் கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இயலவில்லை. ஆகவே புகைவண்டிகளின் பின்புலத்திலேயே அதன் ஒலியோடையே நீங்கள் ராமாயணம் கேட்க வேண்டும்.
பல சித்திரங்களையும் தரிசித்துக் கொண்டோம். இங்கே ஆஞ்சநேயர் சுவாமி எப்படி எழுந்தருளினார்? ஆச்சரியமான வரலாறு. 1928 வாக்கில் இங்கே புகைவண்டி நிலையத்தில் மைல் கல்கள் நிறுவப்பட வேண்டும். அதாவது இத்தனை தூரம்னு வட்ட வடிவமாய் நிற்க வைக்கும் கல்லை வைப்பார்கள். சென்னை 300 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 2, 0 என்றெல்லாம் போட்டிருப்பார்கள். அந்த மைல் கல்கள் நிறைய வந்து இறங்கின. அதை ஒன்றொன்றாக எடுத்து அந்த இடத்துக்கு அனுப்பும் போது இது வடக்கிருந்து வந்திருக்கலாம், மத்திய பாரதத்திலிருந்து வந்திருக்கலாம். அந்த கல்லில் ஆச்சரியமான ஆஞ்சநேய சுவாமி ஒருத்தர் உருவானார். அதை எடுத்து பார்த்த வேலையாள் மேலதிகாரியிடத்தை கொண்டு போய் கொடுத்தார். ஆச்சரியம், அவர் ஒரு ஆஞ்சநேய பக்தர். ஆகவே அந்த கல்லையும் எங்கேயும் அனுப்பிவிடாமல் அதை செங்குத்தாக நட்டு வைத்தார். அன்றிரவு வந்தது. அப்போது ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்த காலம். இவ்விடத்தில் ஆம்ஸ் பே என்பவர் புகைவண்டி மேலாளராக இருந்தார். இந்த ஜங்ஷனுக்கே அவர் தான் மேலாளர். அவர் இரவு நேரத்தில் என்ன நடக்கிறதுன்னு மேற்பார்வை பார்க்க போன போது இருட்டில் இந்த கல் குத்தி வைத்திருப்பது தெரியாமல் கால் தடுக்கினார், கீழே விழுந்தார். அது கண்டு கோபமுற்றார். இதென்ன வெறும் கல்லை இப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று பெயர்த்தெடுத்து ஓரமாக சேர்த்து விட்டார். இரவு போய் தூங்கினார். சுமார் 2000 குரங்குகள் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டன. உம்மை அந்த கல் என்ன செய்தது? அதில் எங்கள் தலைவர் உருவாகப் போகிறார், தவறிழைக்க வேண்டாம், மறுபடியும் வையுங்கள் என் அவரை துன்புறுத்தின. அவர் அது கண்டு சொப்பனத்தில் புரிந்த மாட்டாமல் எழுந்திருந்த அமர வரிசையாக அவருக்கு செய்தி வர ஆரம்பித்தது. இந்த புகைவண்டி அங்கே நின்று போய்விட்டது, குரங்குகள் தடுக்கின்றன. இந்த புகைவண்டி ஓட முடியவில்லை, பெட்டிக்குள்ளே குரங்குகள் புகுந்து விட்டன என்று வரிசையாக செய்தி வர பயப்படுவதை விட்டு வியந்தார் ஆங்கிலேயர். ஏதோ நடக்கிறது, நமக்குத்தான் ஆரோ செய்தி கூறுகிறார்கள். இந்த கல்லை நட்டு வைத்ததார் என்று கூப்பிட்டு விசாரித்தார். ஆஞ்சநேயர் பக்தர் வந்தார். யார் ஆஞ்சநேய சுவாமி என்பதை எடுத்துரைத்தார். ஓ, அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவரா? சரி, நானே புகைவண்டி நிலையத்துக்கு அருகிலேயே பெரும் இடத்தை இந்த கோயிலுக்காக ஒதுக்குகிறேன். என்னுடைய 1 மாத சம்பளத்தையும் இந்த கோயில் கட்டுவதற்காக தானமாக கொடுக்கிறேன் என்று ஆங்கிலேயர் கூறி அதில் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுதான் இந்த திருக்கோயில். எவ்வளவு சுவையான வரலாறு! கல்லிலும் கடவுள் உள்ளார், கல்லிலும் ஆஞ்சநேயர் உள்ளார். ஆனால் அதற்கு பின் ஆகம முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அது ஆச்சரியமா செய்யப்பட்டுள்ளது. சின்ன ஆஞ்சநேய சுவாமி தான், மூர்த்தி சிறியது, ஆனால் கீர்த்தி பெரியது. பொறுத்திருந்த ஆஞ்சநேயரை சேவிப்போம். இப்போது அயோத்தியா காண்டத்தின் 73, 74வது சர்க்கத்தில் உள்ளோம். 74வது சர்க்கத்திலே கைகேயி, பரதன் ஆகிய இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். பரதனுக்கு கடும் கோபம், துயரம் ஒரு புறம், சீற்றம் ஒரு புறம். கைகேயை தான் இஷ்டப்பட்டபடி நிந்திக்கிறான், வசவு பாடுகிறான். நீ இந்த வம்சத்தில் பிறந்திருக்க கூடாது, நீ கேகயராஜனுடைய மகளாக பிறப்பதற்கே அருகதையற்றவள். ஓர் கதை கூறுகிறேன் தாயே கேள். உன்னை தாய் என்று அழைப்பதற்கு கூசுகிறேன், ஆனால் உண்மை அதுதான். நீ பேய், தாய் உருவத்தில் வந்திருக்கும் பேய். ஒரு கதை கேட்கிறாயா? அங்க பிரத்யங்கஜ புத்திரஹ ஹிருதயாச்ச அபிஜாயதே ஜேஷ்டம் பித்ருசமம் ராமம் கௌசல்யாயாத்ம சம்பவம் தஸ்மாத் பிரியதரோ மாது பிரியா ஏவது பாந்தவாக. என்னைக்கும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து மட்டும் மகன் பிறப்பதில்லை, அவள் உள்ளத்திலிருந்து பிறக்கிறான், அவளுடைய அன்பாலே பிறக்கிறான். கௌசல்யனுடைய மறு உருவம், அவள் அன்பின் வடிவம். அதே போல ராமனும் அன்பின் வடிவமாகவே பிறந்தவன். அந்த ஒரு பிள்ளையான ராமனை போய் கௌசல்ய இடத்தில் பிரித்து விட்டாயே, உனக்கோர் பிள்ளை கூட இருக்க விருப்பப்பட்டாய். சுமித்ரை சமாதானப்படுத்திக் கொள்ளுவாள் என 2 பிள்ளைகள் பெற்றவள். ஒருத்தனை இழந்தாலும் ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் கௌசல்யை ஒரே மகனை பெற்றாள், அவனையும் அவளிடத்திலிருந்து பிரித்து விட்டாய். இந்த கொடுமைக்கு ஒரு கதை கூறுகிறேன் கேள். ஒரு முறை
ஆகாயத்தில் இருக்கும் காமதேனு. இந்திரனுடைய தேனு பசு, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல் பசு. அதே அன்னதாகில தர்மஜா சுரபிகி சுரசம்மதா வஹமானோ ததர்ஷோர்வியாம் புத்திரௌ விகத சேதசௌ ருரோத புத்திரசோகேன பாஷ்ப பர்யாகுலேக்ஷணம். மேலேருந்து அந்த பசுமாடு அழுகிறது, கண்களிலிருந்து வாசனை படைத்த கண்ணீர் உகுக்கிறது. அதற்கு கீழே இந்திரன் தன் ஐராவதத்தில் போய்க் கொண்டிருந்தான். மேலே பார்த்தால் காமதேனு தாய் அழுகிறாள். தாயே, நீ எதற்காக அழுகிறாய்? நீ அழுதால் பூமி தாங்காது. பசுவை வதைக்க கூடாது. பசுக்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அவை கண்ணீர் உகுக்க கூடாது. அதுவும் இவைகள் எல்லாவற்றுக்கும் தலைவி காமதேனு. அவள் கண்ணீர் உகுத்தால் பூமி தாங்குமா? இந்திரலோகம்தான் தாங்குமா? அதனால் இந்திரன் வேண்டினால், நீ இப்படி கண்ணீர் உகுக்க ஆது காரணம். அப்போது காமதேனு கூறுகிறாள், என் வயிற்றில் பிறந்திருக்கிற 2 காளைகள், அவை பூலோகத்துக்கு சென்றன. உழவர் கையால் அடிபட்டும் துகைப்பட்டும் ஆங்காங்கு சூடு வைக்கப்பட்டும் கால்களிலே அடிக்கப்பட்டும் எத்தனை துன்பப்படுகின்றன. என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்த்து என்னால் அழாமல் இருக்க முடியுமா? இதென்ன கோர நிலைமை! எந்த ஒரு தாய்க்கும் தான் பெற்ற பெண்ணோ பிள்ளையோ துன்பப்படுவதை பார்க்க முடியாது என்று தாயார் கூறினாளாம். காமதேனு கூறியது. இது கண்டு இந்திரன் பயந்து நடுங்கி கைகூப்பி கொண்டு, உடனே உன்னுடைய தொந்தரவை போக்குகிறேன் என்று கூறினான். பயன் கச்சின்ன சாஸ்மாசு குதச்சித் விதையே மகது குதோ நிமித்த சோகஸ்தே ப்ரூஹி சர்வஹிதைஷினி அகம் து மக்னௌ சோச்சாமி ஸ்வபுத்ரோ விஷமே ஸ்திதௌ. என் பிள்ளைகள் கீழே போய் துன்பப்படுவதை என்னால் பார்க்க முடியுமா என்று அவள் கூறினாள். இப்ப பரதன் இந்த கதையை சொல்லிவிட்டு, ஹே கைகேயி, 2 மகன்கள் இல்லை, உலகத்தில் ஆயிரக்கணக்கான மகன்களையும் பசுக்களையும் பெற்றவள் தான் காமதேனு. ஆயிரக்கணக்கான பசுக்களை தன்னிடத்திலிருந்து உற்பத்தி பண்ணியவள், பல காளைகளை எருதுகளை உற்பத்தி பண்ணியவள். அவளுக்கு அதில் 2 காளைகள் துன்பப்படுகிறத பார்த்தே தவித்தாளானால், அப்ப ஒரு மகனை பெற்று அவனையும் பறிகொடுத்திருக்கும் கௌசல்யை எவ்வளவு தவிக்க மாட்டாள்? யஸ்யாக புத்திர சஹஸ்ராணி சாபி சோச்சதி காமதுகு கிம் புனர்யா வினாயா ராமம் கௌசல்யா வர்த்தயிஷ்யதி ஆனாய்யச்ச மகாபாகும் கோசலேந்திரம் மகாபலம் ஸ்வயமேவ பிரவேக்ஷாமி வனம் முனி நிஷேவிதம். இப்போது சூழிறக்கிறேன் கேள். உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, நான் காட்டுக்கு போகப் போகிறேன். ராமனை திரும்ப அழைத்து வரப் போகிறேன். அவனை பட்டம் கட்டு விற்பேன். அதற்கு பின் நான் காட்டுக்கு ஏகப் போகிறேன். தயரதனுடைய வாக்கியத்தை காப்பாற்ற ஒரு மகனாவது காட்டில் இருக்க வேண்டும். அது ராமனாக இருக்க வேண்டாம். அவன் திரும்ப வந்து நாடாளட்டும். நீ செய்த குற்றத்துக்காக நான் தண்டனை ஏற்று காட்டுக்கு போகிறேன். சாத்வமக்னிம் பிரவேசவா ஸ்வயம் வாவிஷ தண்டகான் ரஜ்ஜும் பத்வாதவா கண்டே நகி தேன்யத் பராயணம். உனக்கு வேறு வழி இல்லை கைகேயி. ஒன்று விஷத்தை குடித்து முடித்துக்கொள், அல்லது தண்ணீரில் குதித்து விடு, அல்லது சுருக்கிட்டு கொண்டு முடித்துக்கொள். அவ்வளவுதான் உன் வாழ்க்கை என்றான். ஈதிநாக இவாரண்ணே தோமராங்குஷதோதிதா பபாத புவி சங்கிருத்தா நிஸ்வசன்னிவ பன்னகா. மூச்சு இழந்த போன பாம்பை போல் மேலும் கீழும் மூச்சு இழுத்து கொண்டும், ஓர் புறத்தில் அங்குஷத்தாலே குத்து அடிபட்ட ஆனை நகரமாட்டாமல் நிற்குமா போலே தடால் என்று கீழே விழுந்தும் பரதன் அழத் தொடங்கினான். தான் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களையெல்லாம் கழற்றி வீசினான். சம்ரக்த நேத்ரஹ சிதிலாம்பரஸ்ததா விதூத சர்வாபரண பரந்தப பபுவ பூமௌ பதிதோ நிருபாத்மஜ சச்சீபதேஹே கேதிருவோத்சவக்ஷயே. ஆஹா, சச்சீபதி எப்படி இந்திரனை கேது பீடித்தாலோ, சூரிய சந்திரர்களை ராகு கேதுக்கள் பீடித்தாலோ, அன்று ஒரு பெரிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் எப்படி இருள் சூழுமோ, அதை போல் பரதன் முகத்தில் இருள் சூழ்ந்தது. தரையில் விழுந்து அழத் தொடங்கினான். இனி கௌசல்யை சந்திக்க போகிறான். பெரும் சபதம் மேற்கொள்ள போகிறார். கேட்போம். இந்நிகழ்ச்சி